டாக்டர் வாங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்க. மீன் மண்டையை தின்னேன் டாக்டர், தொண்டைக்குள்ள முழுக்குச்சு. அது மண்டையை போட்டு உங்களை விடலையா? ஆமா, நீங்க மீன் விலைக்கு வாங்க மாட்டீங்களே, கஞ்சி பிசினாரியாச்சே. ஆமா டாக்டர், கரெக்டா சொல்றீங்க. நான் காசு கொடுத்து மீன் வாங்க மாட்டேன் டாக்டர், தூண்டி போட்டு பிடிச்சேன். தூண்டி போட்டு மீன் பிடிச்சிங்களா? அப்ப நீங்க போட்டு தூண்டி முள்ள தொண்டைக்குள்ள பட்டிருக்கும்ல, அப்ப அது வலிச்சு என்ன பாடுபட்டுச்சோ அதே உங்களை பழி வாங்கிருச்சு. டாக்டர் இதெல்லாம் நீங்க பேசாதீங்க டாக்டர், பொண்ணா பாவம் தின்னா போச்சு. எனக்கு இப்போ வைத்தியம் பண்றதுக்கு வழியே சொல்லுங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவோம், கவலைப்படாதீங்க. ஆனா நாகதோஷம் இருக்க மாதிரி உங்களுக்கு மீன் தோஷம் இருக்கு, அதை முதல்ல சரி பண்ணணும். என்ன டாக்டர் சொல்றீங்க? நீங்க டாக்டரா இல்ல சோசியரா? நான் நல்லதுக்கு தான் சொல்றேன். நீங்க தூண்டி முள்ள அதே அளவுல வெள்ளியில பண்ணி பாகம்பிரியால் கோயில்ல போட்டுருங்க, எல்லாம் சரியா போயிடும். ஐயோ, டாக்டர் ஃபீஸ் இல்லாம கோயிலுக்கு வேற செலவழிக்கணுமா? சரி, உங்க பேச்சை மீற முடியாது, நீங்க படிச்சவங்க. நான் பண்ணிட்டு வரேன் டாக்டர். The next day. டாக்டர் என்ன இப்படி கத்துறீங்க? கூமாப்பட்டி போயிட்டு வந்தீங்களா? இல்ல டாக்டர், தூண்டி முள் வெளியில செஞ்சு பாகம்பிரியால் கோயிலில் போட சொன்னீங்கல்ல, போட போனேன் டாக்டர். 2 வீலர்காரன் காலில் ஏற்றிட்டேன், கால் உடஞ்சு போச்சு டாக்டர். அதுவும் ராயல் என்ஃபீல்டு டாக்டர். ஐயோ அப்படியா? அப்ப அதுக்கு டாக்டர் ராயல் என்ஃபீல்டுலாம் வெளியில பண்ண முடியாது டாக்டர். ஐய சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இப்படி மயக்கம் போட்டாரே, ஏங்க இப்படி மயக்கம் போட்டீங்க? நீங்க மறுபடியும் ராயல் என்ஃபீல்டு வெளியில செஞ்சு அந்த கோயில்ல போட சொல்ல போறீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அதை போட போகும்போது கேசிபி ஏறிடுச்சுன்னா என்ன பண்றது? கேசிபி செய்யற அளவுக்குலாம் என்கிட்ட வசதி இல்லை. வெள்ளி வேலை வேற தங்க வேலை மாதிரி ஏறி போச்சு.